கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் இருந்த நாட்களிலே இந்த உலகத்தில் இருந்தார். நாம் வேதத்தில் அநேக இடங்களிலே நாம் பார்க்கிறோம் அவருக்கு சரீரம் இருந்தது. என்னுடைய பிள்ளைகளை, இப்பொழுது அவர் மரணத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது. அவர் மரித்தால்தான் ஜனங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும், ஜனங்களுக்கு விடுதலை உண்டாகும், ஜனங்கள் பிதாவினிடத்தில் வர முடியும் என்கிற ஒரு சூழ்நிலை. தேவனாகிய கர்த்தர் செய்த காரியம் என்ன என்று சொன்னால், தேவனுடைய பிள்ளைகளே, அதை அறிந்து தம்முடையவர்களிடத்திலே, அப்படி என்று சொன்னால் தேவனுடைய பிள்ளைகளே, தம்மை நேசிக்கிற பிள்ளைகள், தம்மை நம்பின பிள்ளைகள் ஒவ்வொருவரிடத்திலும் அன்புள்ளவராயிருந்தார் முடிவு பரியந்தம். கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே காட்டி கொடுக்க போகிற யூதாஸ் காரியாத்துட்டு கூட அவர் அன்பாக தான் இருந்தார். கடைசி வரைக்கும் அவனை கஷ்டப்படுத்தலை, அவனை துக்கப்படுத்தலை, அவனை நீ அப்படி என்று அவர் முகம் மாற்றி அவனை கோபமே படலை. இன்னைக்கு கிறிஸ்துவர்களாகிய நமக்கு, கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாகிய நமக்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல சுவாபங்கள் தேவைப்படுகிறது பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே. அதனால் தேவனுடைய பிள்ளைகளை, நாம் இந்த உலகத்தில் இருக்கிற தம்முடைய இடத்துல அன்பு வைக்க நாம் முயற்சி பண்ணுவோம். அன்பாக இருப்போம். அன்பு ஒரு காலம் ஒழியாது. கடைசி வரைக்கும் அந்த அன்பை நாம் வைக்க வேண்டும். நம்ம இடத்துல அப்படி அன்பு வைக்கக்கூடிய சிச்சுவேஷன் நமக்கு இருக்கா? யோசிச்சு பாருங்க. தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் நாம் யோசித்து பார்ப்போம். நம்ம அன்பாக இருக்கிறோமா? கொஞ்ச காலம் இல்லைங்க, முடிவு பரியந்தம். அப்போ தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம இதை விசுவாசிச்சு இதன் பின்பாக நாம் போக வேண்டும். அன்புள்ளவர்களாய் மாற வேண்டும். அப்படி மாறும்போது தேவன் நமக்கு நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். இயேசுவின் சீடனாய் மாறுகிறோம். தன்னுடைய பிள்ளைகளே, தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். அவரை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே உம்முடைய ஆசீர்வாதம் இறங்கட்டும். நாங்களும் அன்புள்ளவர்களாய் நடந்து கொள்ள அன்பே பிரதானப்பா. இந்த உலகத்தில் அன்பை வெளிப்படுத்துறது போல நாங்களும் அன்பை வெளிப்படுத்த உதவி செய்யும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.